ஃப்ரைடேனாலே சொல்லவாங்க வேணும். நம்ம வீடு ஃபுல்லா ஒரே மணமா இருக்கும். அதை விடுங்க, நம்ம கிச்சனே சும்மா களை கட்டும். மட்டனு, சிக்கனு, எக்கு, ஃபிஷ் அப்படின்னு எதை எடுத்து என்ன செய்வோன்னு தெரியாது. ஆனால் களை கட்டும் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும். அப்படி எங்கள் வீட்டில் இந்த ஃப்ரைடே என்ன களை கட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஆர்கிவ் வைப்ஸ். ஃப்ரைடே எங்கள் வீட்டு லன்ச் மெனுவோடைய ஃபுல் ரெசிபியை பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீ ரைஸ் வந்து தால்ச்சா தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து தால்ச்சா வச்சுட்டா கொஞ்சம் டைம் சேவ் ஆகுமே. ஃபர்ஸ்ட் வந்து தால்ச்சா வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 4 மீடியம் வெங்காயமாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்லாம் அவசியம் இல்லை. லேசாக கலர் மாறினாலே போதும். வெங்காயம் வதக்கும் போதே நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்காமையே இருக்கும். வெங்காயமும் சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நான் 2 பெரிய தக்காளியாக இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி ஒரு பெரட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா தக்காளி நல்லா சூப்பராக மசிஞ்சு வந்திருக்கும். இப்போ தக்காளி நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இதையும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் இல்லாமல் சூப்பராக வந்துடும். இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்திருக்கு சூப்பராக. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கிட்ட மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் தூள் நல்லா பிறண்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கணும். அந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காய தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 kg சிக்கனை போனோட எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா மசாலாவோட பிறண்டு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வந்து கை வைக்காம சிக்கன் நல்லா அந்த மசாலாவோட பிறண்டு வர மாதிரி அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 உருளைக்கிழங்கு, 1 வாழைக்காய், 2 கேரட்டு, 3-4 மீடியம் சைஸில் உள்ள கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் சைஸை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் எல்லாத்தையும் நல்லா மசாலாவோட பிறண்டு வர மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. உங்களோட ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் க்ரோ டுகெதர். ஒரு காய்கறியும் இந்த மாதிரி மீடியம் சைஸில் திட்டமாக கட் பண்ணி வச்சுருந்தா தான் தால்ச்சாக்கு வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ மசாலாவோட எல்லாமே காய்கறிலாம் பிறண்டு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு விட்டுருணும். இப்போ பாருங்கள், மூடி போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நல்லா தண்ணிலாம் விட்டு சூப்பராக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தண்ணி கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இந்த மசாலா தண்ணியில் நான் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூளும் நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 அப்படி இல்லைன்னா 2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா தண்ணியில் கரைச்சி ஊற்றிடலாம். இது அப்படியே போடணும்னா மசாலாவில் டைரெக்டாக அப்படியே போட்டுடலாம். தண்ணி கரைச்சி ஊற்றணும்னா நம்ம எப்படியோ தண்ணி ஊற்றதான் போகிற காய்கறி வேக வைக்கிறதுக்காக அதனால் அப்படியே தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுறோம். இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காய்கறி வேகிறதுக்காக தண்ணி ஊற்றி நல்லா காய்கறியை வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து 2 கப் வந்து துவரம்பருப்பு எடுத்து நல்லா வந்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க துவரம்பருப்பு. இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே சிக்கன் வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த துவரம்பருப்பு வேக வச்சதுக்கப்புறமா நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு வந்து புளியை வந்து நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். அந்த புளியை வந்து நான் துவரம்பருப்புலேயே வந்து ஊற்றிடுவேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் வந்து துவரம்பருப்பு ஆட் பண்ணுறது தான். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை, இதில் வந்து துவரம்பருப்புலேயே நான் வந்து புளியை கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போ அது எல்லாத்தையும் வந்து டைரெக்டாக நம்ம இந்த வெஜிடபிள்ஸில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டியதான். இதில் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி கலந்து ஊற்றிக்கோங்க.
ஸோ அவ்வளோதாங்க, தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விட்டு இறக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பருப்பை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு தேவையான அளவு அந்த பருப்பை கழுவுன தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து கொஞ்சமாக நம்ம தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்றிருக்கிறதுனால உப்பு வந்து கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பத்தலை, ஸோ அதனால் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 5 to 15 மினிட்ஸ் கிட்ட வந்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. இதில் மேலே கொஞ்சமாக புதினா மல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டிங்கன்னா சும்மா வீடு மணக்க மணக்க தால்ச்சா ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான். இதை கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சுட்டா சூப்பராக, இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டிங்கன்னா சும்மா வீடே மணக்கம்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் நீங்கள் மட்டனும் போட்டு செய்யலாம், சூப்பராக இருக்கும். இதை வந்து மட்டனோ சிக்கனோ இல்லாமல் கூட மொட்டை தால்ச்சான்னு சொல்லுவாங்க. அதையும் போட்டு கண்டிப்பாக பிரியாணிக்கு சர்வ் பண்ணுங்கள். சும்மா வீடு ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். இந்த தால்ச்சா வச்சு நீங்கள் பிரியாணியோட சாப்பிட்ருக்கலாம். ஆனால் இந்த தால்ச்சாவோட ஒரிஜினல் இணைப்பிரியா ஃப்ரெண்டே இந்த கீ ரைஸ் தாங்க. இந்த கீ ரைஸை எங்கள் ஊரில் நாங்கள் தால்ச்சோறுன்னு சொல்லுவோம். சில ஊரில் அது நெய்ச்சோறுன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் இந்த ரைஸை எப்படி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தால்ச்சாவோட இந்த தால்ச்சாவை வச்சு சாப்பிட்ருக்கீங்களானோ கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா. வளன்னு பேசாமல் நம்ம விறுவிறுன்னு ரெசிபிக்குள்ளே போயிடலாமா? இப்போது ஒரு கடாயில் நான் 50 கிராம் கீ எடுத்திருக்கேன். கீ ரைஸ்னால் கொஞ்சம் கீ கூடவாக இருந்தால் தான் கொஞ்சம் மணமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி 4 to 5 டேபிள் ஸ்பூன் கிட்ட நார்மல் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய்லாம் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு 4-5 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினாலே போதும். இப்போது வெங்காயம் கொஞ்ச நேரத்திலே நீங்கள் தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அடி பிடிக்காமையே இருக்கும். இது வந்து இந்த ரெசிபிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ரெசிபி செஞ்சாலுமே இந்த மாதிரி ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/2 கப் வந்து புளிப்புள்ளாத கேர்டு எடுத்திருக்கேன். அதையும் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் பெருசாக ஒன்றும் மசாலாஸ்லாம் தேவைப்படாது. அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட் இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா 1 அப்படி இல்லைனா 2 போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதில் நான் வந்து 1.5 kg கிட்ட ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வாட்டர் எடுத்திருக்கேன். 1:2 ரேஷியோ. இப்போ வந்து 1 கப் வந்து நீங்கள் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 கப்பாக நீங்கள் வந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வாட்டரை ஊற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவை பார்த்துட்டு நீங்கள் வந்து தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. ஸோ இது அவ்வளோதான். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் வந்து ரைஸை வந்து ஊற வச்சுருந்தேன் வாஷ் பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ரைஸை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான். இதை வந்து அப்படியே தம் போட்டுட்டா வந்து முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இது வந்து கீ ரைஸ் சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்க. வேறு ஒரு வேலையும் கிடையாது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து தால்ச்சா வச்சு முடிச்சுட்டா உங்களுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகுமே நான் வந்து இந்த ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, அந்த காலத்துலலாம் வந்து நான் இந்த மாதிரி பிரியாணி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ரைஸை வச்சு 5 கறி சோறு வைப்பாங்க. சும்மா முறையாக இருக்கும் 5 கறி சோறு. இப்போலாம் வந்து என்ன மகாராஷ்டிரா பிரியாணி, அந்த பிரியாணி, இந்த பிரியாணின்னு சொல்லிட்டு பிரியாணிலே பல வகையான பிரியாணி வச்சுருக்குங்க. இப்போ இந்த மாதிரி 5 கறி சோறுலாம் பார்க்குறதுக்கே ஏதோ கொஞ்சம் அபூர்வமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஒரு சில இடத்துல இது கொஞ்சம் அவங்க பாரம்பரியாக செய்கிற மாதிரி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவ்வளோதான். நான் ரொம்பவே பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரைஸும் வாட்டரும் நல்லா வந்து தம் ஆகியிருக்கு. தம்மாகிருக்குன்னு சொல்லிட்டு ரைஸும் வாட்டரும் நல்லா சரிசமமாக வந்து தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் கீழே அடியில் ஏதாச்சும் பிளேட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் தம் போட்டு எடுத்துடலாம். இப்போது தம் போட்டு ஒரு 1/2 an hourலேயே நீங்கள் இடையில கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி தம் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு அப்படியே அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக வந்து தம்மில் போட்டுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து தம்மில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரைஸ் இந்த மாதிரி சூப்பராக உதிரியாக சூப்பராக வந்துடும். பாருங்கள், செம்மையாக வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான்.
தாளிச்சாவோட இந்த நெய் சோறை வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக பிரியாணியை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதோட சைடிஷை வந்து நம்ம பார்த்துடலாமா. நான் வந்து சிக்கன் 65 தான் செஞ்சுருந்தேன். இந்த ரைஸ்லாம் எல்லாமே செய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து மசாலா பரட்டி வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு சிக்கன் நல்லாவே சூப்பராக வரும். இப்போ இதுக்கு வந்து நான் சிக்கன் 65 பேக்கெட் மசாலா தான் எடுத்திருக்கேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணி இதில் ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சிருக்கேன். இதில் மசாலாவில் ஆல்ரெடி பேக்கெட் மசாலா இருந்தால் ஆல்ரெடி வந்து சால்ட்டு சேர்த்துருப்பாங்க. ஸோ சால்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ இது எல்லாத்தையும் பெரட்டிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எவ்வளோ நேரம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நான் இது எல்லாத்தையும் பிணைஞ்சி நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தனே. அஞ்சு கறி சோறுக்கு வந்து சைடிஷ் வந்து சிக்கன் 65 இருக்கும், மட்டன் ஒயிட் குருமா, மட்டன் ரெட் குருமா, நெக்ஸ்ட் வந்து பனானா, அதுக்கப்புறம் வந்து இனிப்பு பச்சடி, புளிப்பு பச்சடின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருந்துருப்பாங்க. செம்மையாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு சீனி துவை இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அடிச்சுக்கிறது தான் வந்து அஞ்சு கறி சோறுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து சிக்கன் மசாலா நல்லா பரட்டி வச்சாச்சு. இப்போது தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு பேனில் சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஸோ அவ்வளோதான், சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வீட்டை ஃப்ரைடே லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. சுட சுட கீ ரைஸ் வித் செம்ம அரோமாவோட தாளிச்சா சைடிஸ், பக்கத்தில் ஒரு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் பச்சடி, அது கூட ஸ்பைசி கிறிஸ்பி சிக்கன் 65 வித் ரைத்தாவோட அல்ஹம்துலில்லாஹ் எங்கள் வீட்டை ஃப்ரைடே லன்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் சாப்பிட வாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளோ செஞ்சோமே ஸ்வீட்டு செஞ்சோமான்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பாக சாகோ டிலைட் மில்க் ஸ்வீட் தான் செஞ்சோம். கண்டிப்பாக அதோட ரெசிபியும் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. லாங் வீடியோலயும் இருக்கு, ஷார்ட்ஸ்லயும் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு ஆக்கி ஃபைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.